அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று பலரது மனதில் இருக்கும் ஒரு பெரிய கேள்வி: தர்காவிற்கு செல்லலாமா? இஸ்லாம் இதை அனுமதிக்கிறதா? இஸ்லாத்தில் ஜியாரத், கல்லறை தரிசனம் என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இன்று தர்காக்களில் நடக்கும் சில விஷயங்கள் சர்ச்சைக்குரியதாக உள்ளன. உண்மை என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். ஜியாரத் என்றால் என்ன? ஆதாரம்: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆரம்பத்தில் நான் உங்களை மன்னரை செல்வதை தடுத்திருந்தேன். இப்போது சென்று வாருங்கள், ஏனெனில் அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும். முஸ்லிம். இறந்தவர்களுக்காக துஆ செய்ய தர்காவிற்கோ அல்லது மன்னரைக்கோ செல்வது அனுமதிக்கப்பட்டது. சுன்னத். நல்லடியார்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைவு கூர்ந்து நாமும் ஈமானுடன் வாழ அது உத்வேகம் அளிக்க வேண்டும். செய்யக்கூடாதவை. எச்சரிக்கை: இங்குதான் உண்மைக்கும் தவறுக்கும் இடையிலான கோடு மெல்லியதாகிறது. சஜ்தா செய்தல். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சஜ்தா, வணங்குதல் செய்வது இஸ்லாத்தில் மிகப்பொரிய பாவம். ஷிர்க். உதவி கோருதல். யா வலியுல்லா, எனக்கு குழந்தை கொடுங்கள் அல்லது வேலை கொடுங்கள் என்று அவர்களிடம் கேட்பது கூடாது. உதவி கேட்பது அல்லாவிடம் மட்டுமே இருக்க வேண்டும். தவாப் செய்தல். கஃபாவை சுற்றுவது போல தர்காவை சுற்றுவது கூடாது. அதிகமாக அலங்கரித்தல். அடக்கத்தலங்களை உயரமாக கட்டுவதையோ அல்லது அதிகப்படியான விளக்குகள் ஏற்றி வீணடிப்பதையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துள்ளார்கள். சரியான முறை எது? ஒரு தர்காவிற்கு சென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது: சலாம் கூறுதல். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் என்று அங்குள்ளவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். துஆ செய்தல். அவர்களுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். மரணத்தை நினைத்தல். நானும் ஒரு நாள் இதேபோல் மண்ணுக்குள் செல்வேன் என்ற பயம் வர வேண்டும். தர்காவிற்குச் செல்வது குற்றமல்ல, ஆனால் அங்கு சென்று செய்யும் செயல்கள் இஸ்லாமிய வரம்பிற்குள் இருக்க வேண்டும். நாம் நேசிப்பவர்கள் அப்லியாக்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களை நாம் கடவுளாக்கக் கூடாது. உண்மையான இஸ்லாம் என்பது ஏகத்துவத்தில் தௌஹீத் தான் அடங்கியுள்ளது. அப்லியாக்கள் அல்லாஹ்வின் நேசர்கள், அவர்களை நாம் மதிக்க வேண்டும். ஆனால் வழிபாடு என்பது அல்லாஹுவுக்கு மட்டுமே உரியது. தர்காக்களில் நடக்கும் மூட நம்பிக்கைகளை தவிர்த்து மார்க்கம் காட்டிய வழியில் ஜியாரத் செய்வதன் அவசியத்தை வலியுறுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.